ஏங்க மாமாக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. காலையில இருந்து ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. கொஞ்சம் போய் என்னன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துறீங்களா? அப்படியா? என்கிட்ட அவர் எதுவும் சொல்லவே இல்லையம்மா. அம்மா, போக வேண்டிய காலம் வந்துட்டா அப்படிதாம்மா. அடிக்கடி உடம்பு சரியில்லாம தாம்மா போகும். அதை விடுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சனில் ஏதோ எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி வாசனை வந்துச்சேம்மா. என்னம்மா செஞ்ச? கண்ணில் காட்டவே இல்லையம்மா. அதுவா மாமா, நேற்று நீங்கள் பாப்பாக்கு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தீங்களே, அதோட கொட்டை இருந்துச்சு. அதை வச்சு காலையில் வடை செஞ்சிருந்தேன். அந்த வாசனை தான் வந்திருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேம்மா. சூப்பரா இருந்துச்சு, இருங்க தரேன். நீங்க பலாப்பழத்தை சாப்பிட்டு உள்ள இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டுருவீங்களா? இனிமே இதை தூக்கி போடாம இந்த கொட்டையை வச்சு எப்படி வடை செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பலா கொட்டையில இருக்கிற ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற தோல் எடுத்துட்டு குக்கர்ல இந்த மீதி கொட்டைகளை சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பலா கொட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா சோம்பு, ஒரு அரை துண்டு கிட்ட இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு தோலோட சேர்த்துக்கலாம். இப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நம்ம வேக வச்சு ஆற வச்சிருந்த இந்த பலா கொட்டை இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்டெல்லாம் அரைச்சிடக்கூடாது. சும்மா ஒரு 2 ரொட்டேஷன் நம்ம அரைச்சி எடுத்தா போதும். ஸோ இது மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மெயினா லாஸ்டா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது வீடியோல வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு எடுக்கும்போது. கண்டிப்பா அரிசி மாவு சேர்க்கணும், இல்ல எண்ணெயில போடும்போது உதிர்த்து போயிடும். சோ இப்ப மாவு நல்லா கலந்துட்டு இது மாதிரி வடைக்கு தட்டுற மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சு இந்த வடையை இதுல விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாம். சோ வடையோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அண்ட் எண்ணெய் சொரசொரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். சோ எண்ணெய் சொரசொரப்பு கம்ப்ளீட்டா அடங்கினதுமே நம்ம வடையை எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டியான பலாக்கொட்டை வடை ரெடி. நீங்க மீதி உள்ள பலாக்கொட்டை வச்சு என்ன செய்வீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான விடுகதை: தலை இல்லாதவன் தலையை சுமப்பான், அவன் யார்?